கடைசியா பட்டம் சூட்டப்பட்ட காசிசாமி ஜமீன் அவங்களுடைய மூத்த மகன் துரைசாமி அவங்களுடைய பிள்ளைங்க தான் நாங்க. எங்க அப்பாவுடைய தாய்மாமா பிள்ளைங்க தான் இவங்க எல்லாம். தாய்மாமா இது சேர்வைங்கிறது எங்களுக்கு ஒரு பட்டம் தான். இது இவங்க தேவர்னு மாத்திக்கிட்டாங்க, மாட்டு சமுதாயமா மாத்திக்கிட்டாங்க. லட்சுமி ராஜாங்கிறவங்க அவங்க தாய்மாமா போனார் தான். அதுக்கு சர்டிபிகேட் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அவங்க தாய்மாமா போனார் தான். அவங்க ஒய்ஃபும் எல்லாருடைய சர்டிபிகேட் எங்க கிட்ட இருக்கு. அவங்க எல்லாருமே கோனார் தான் இருக்கு. அந்த கோனாருங்களுடைய தாய்மாமா எப்படி இவங்க தேவர் ஆக முடியும்? எப்படி மாற்று சான்றிதழ் வாங்க முடியும்? இந்த மாதிரி போலி ஆவணங்களை ரெடி பண்ணி இவங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம அரண்மனையிலேயே இப்படி பேசுறாங்க. அது எதிர்த்துதான் நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்குது. நாங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட இது பண்றோம். அது மாதிரி அளவுக்கு வாரிசு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும். தபால் தலை வெளியிட்டுச்சு. நம்ம ஆளுநர் மாளிகையில இருந்து எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க மட்டும்தான் போயிருக்கிறோம். அதுக்கு எவிடன்ஸ் எங்க கையில இருக்கு. ஏன் அவங்க ஜமீன் சொன்னா அவங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல? கவர்மெண்ட் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. மத்திய அரசு வெளியிட்ட தபால் தலைங்க நாங்கதான் சேர்வைங்கிறது பட்டம் தான். அது பழசுல இருந்து சேர்வைன்னு இருந்துக்கிறது. இப்ப 5 தலைமுறையா நாங்க கோனார் தான் இருக்கு. கோனாருக்கு சர்டிபிகேட் இருக்கு. இவங்க 74க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. 1933 எங்க அப்பா படிக்கும் போது கோனாருங்கிற சர்டிபிகேட் எங்க கையில இருக்குது. அப்ப படிக்கும் போதுல இருந்தே கோனார்னு இருக்கு. இடையில இவங்க எப்படி மாற முடியும்? தேவரா மாற முடியும்? அவங்க சர்டிபிகேட் கோனாருன்னு சேர்ந்ததுதான். எங்க அத்தை தான் புளியங்குடியில வச்சு படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கும் போது கோனான்னு அவங்க ஹைஸ்கூல் படிக்கும் போது இருக்கு ரெக்கார்டு. ஆனா இந்த இடையில வேலை வாய்ப்புக்காக மத்த சலுகைக்காக கோனார் மாதிரி ஒரு கம்பீரம் காட்டணுங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? தேவர்னு மாறிக்கிட்டாங்க. இதுதான் வெளிப்படையா சொல்றேன். இப்ப அரசு மரியாதை எங்களுக்கு அவங்க சொல்றாங்க. அது எப்படி சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு? நாங்க வருஷம் நாங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்க இதுக்கு விழாவுக்கு வர்றோம். விழாவுக்கு அரசு மரியாதை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இவங்க ஏன் இடையில வர முடியல? இவங்க எப்படி ஜமீன் சொல்ல முடியும்? இவங்க எப்படி வரவர்ல இருந்து எப்படி போனான்னு வர முடியும்? அதெல்லாம் எல்லாம் யோசிச்சுக்கோங்க. இப்ப கலெக்டர் இத பத்தி தான் மனு கொடுக்க போறோம். மனு கொடுத்து இதுக்கு மேலையும் அழகுமுத்து தேவர்னு யாருமே வைக்க கூடாது. இத நான் இது பண்ணி சொல்றேன். ரொம்ப கடுமையா இத வன்முறை கண்டிக்கிறோம். நாங்க ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சல். யாதவ சமுதாய மக்கள் அத்தனை பேருமே ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க.